ஹாய் வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராட்காஸ்ட் இமெயில் எப்படி அனுப்புறதுன்றத பார்க்க போறோம். முதல்ல ப்ராட்காஸ்ட் இமெயில்னா என்ன அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதாவது ஒரே நேரத்துல இப்போ உங்களுக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 சப்ஸ்கிரைபருக்கும் அந்த மெயிலை வந்து சென்ட் பண்றது தான் ப்ராட்காஸ்ட் இமெயில். ஸோ அந்த 100 சப்ஸ்கிரைபர்ல 40 பேருக்கு மட்டும் அனுப்பணும், 60 பேருக்கு அனுப்ப வேணாம் அப்படின்னா அதையும் நம்ம ப்ராட்காஸ்ட் இமெயில்ல ஃபில்டர் பண்ணி அனுப்பலாம். ஸோ அதுதான் ப்ராட்காஸ்ட் இமெயில். ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் இமெயில் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ கீழே வந்து சென்ட் ப்ராட்காஸ்ட் இருக்கும், அதுல கிரியேட் ப்ராட்காஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிருங்க. ஸோ கிரியேட் ப்ராட்காஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே நம்ம எந்த மெயில்ல இருந்து அனுப்ப போறோமோ அந்த மெயில் ஐடி உங்களுக்கு காமிச்சிடும். இதுல எத்தனை மெயில் ஐடினாலும் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு இந்த மெயில் ரிசீவ் திஸ் ப்ராட்காஸ்ட், யார் யாருக்கு இந்த மெயில் போகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ எல்லாருக்கும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறலாம். இல்ல யா சில பேருக்கு அப்படின்னா அதுலயே நீங்க செலக்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ எனி அப்படின்னா கோல்டு சப்ஸ்கிரைபர்ஸா, வித்தின் செக்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களா, சப்ஸ்கிரைப் டு இந்த ஊர்ல இருந்து, இப்போ நாம இருக்கிற ஊர்ல இருந்து தனியா இருக்கிறவங்களா, ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துருக்கிறவங்க உங்களோட சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்ல, இமெயில் அட்ரஸ் மட்டும் கொடுத்துருக்கிறவங்க, இல்ல நம்மளே கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ எப்படினாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்றது வந்து இந்த இதுல ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ 10 பேருக்கு தான் அனுப்பணும், 20 பேருக்கு அனுப்பணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனி கொடுத்துட்டு இப்ப சப்ஸ்கிரைப்டு டு அப்படின்னம்னா அதுல யார் யாருன்றதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார்ம்ஸ், சீக்வென்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து வித்தின் செக்மெண்ட்ஸ் அப்படின்னா அதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் யார் யார் எக்ஸாக்ட்லி வேணுமா இல்ல கண்டெய்ன்ஸ் வேணுமா அப்படின்னா இமெயில் அட்ரஸ் இந்த இமெயில் ஐடியில மட்டும் இருக்கிறவங்க. இப்போ பாத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸும் எக்ஸாக்ட்லி இமெயிலும் கண்டெய்ன்ஸ் ரெண்டுமே இருக்கும். இமெயில் ஜிமெயில் மட்டும் வேணும் அப்படின்னா ஜிமெயில் இருக்கிறவங்கள மட்டும் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி யாரு என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராட்காஸ்ட்டுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரி, ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நீங்க இதுல ஸ்பிளிட் டெஸ்டும் பண்ணலாம். அந்த ஸ்பிளிட் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ வந்து 2 மெயில் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஏ மெயில் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட், பி மெயில் சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஏ மெயில் போகும், சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இப்போ 50 பேர் இருக்காங்க அப்படின்னா 25 பேருக்கு ஏ மெயில் போகும், மிச்சம் 25 பேருக்கு இன்னும் பி மெயில் போகும், பி இமெயில் போகும். ஸோ வந்து எந்த மெயில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா இருக்குன்றத பார்த்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ அந்த ஸ்பிளிட் டெஸ்ட்டும் பண்ணிக்கிறலாம். இதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்ல வந்து என்னன்னாலும் ஆட் பண்ண, போல்டு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரி. ஸோ இதுல போல்ட் ஆக்கிக்கிறலாம், போல்ட் ஆக்கிக்கிறலாம், இட்டாலிக் பண்ணிக்கிறலாம், டெலிட் பண்ணிக்கிறலாம், ஆர்டர்ட் அன்ஆர்டர்டா பண்ணிக்கிறலாம். ஸோ இதுல என்ன அப்படின்னா இப்ப வந்து நம்ம அப்ளிகேட் லிங்க் அனுப்பணும் இல்ல இமேஜஸ் அனுப்பணும் அப்படின்னாலும் பண்ணிக்கிறலாம். ஸோ இதுல வந்து லிங்க் அனுப்பணும் அப்படின்னா இதை லிங்க் கூட ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஏதாவது ஃபைல் சூஸ் பண்ணணும்னா ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல லிங்கிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபைல் அட்டாச்மெண்ட், பிடிஎஃப் இந்த மாதிரி இது கூட சென்ட் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட், ஃபார்மேட்டிங் பண்றது, ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பர்சனலைஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நேம் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்தந்த சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டை வந்து ஃபால் பிளாக் பண்ணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது டிராஃப்ட்ல இருக்கு. இதை வந்து நீங்க லைவ் கொண்டு வந்துக்கலாம். ப்ரௌசர்ல மெயில்ல ப்ரிவியூ பார்த்துக்கலாம் இமெயில் எப்படி இருக்குன்றது. டெம்ப்ளேட் டெக்ஸ்ட் ஒன்லியாவும் பண்ணிக்கலாம், இமேஜஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்த உடனே நீங்க இதுல சென்ட் ப்ராட்காஸ்ட் அப்படின்னா இமீடியட் ஷெட்யூலிங்கும் பண்ணிக்கலாம். டிராஃப்ட்ல இருக்கு. ஸோ ஷெட்யூலிங்கும் பண்ணிக்கலாம். உங்க சப்ஸ்கிரைபரை ப்ரிவியூ டெஸ்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. சரிங்களா? இதுல எப்படி டிஸ்பிளே ஆகும் ப்ரிவியூஸ் பார்த்துட்டு
சென்ட் ப்ராட்காஸ்டட்னு கொடுத்துட்டீங்கன்னா சென்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராட்காஸ்ட் மெயில் சென்ட் பண்ற மெத்தடு. நான் திருப்பி சொல்றேன், சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்ல வந்து கீழேயே இருக்கும். ஸோ அதுல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். தான் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து கிரியேட் பண்ணி அழகா அனுப்பிடலாம். ஒரு டைம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு 30 to 40% தான் புரியும். நீங்க லாகின் பண்ணி ஒரு டைம் ப்ராட்காஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட உண்டு பண்ணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.